ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஸ்க் தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் டேட் வந்து பக்கமாக நெருங்கிருச்சு. ஒரு 4 நாள் தான் இருக்குது February 6 வரத்துக்கு. இன்றைக்கி February 2, ஜஸ்ட் 4 days to go. அஜித் ஃபேன்ஸ்லாம் க்ரேஸியாக வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. ஒரு சில பேர்லாம் வந்து 12 மணி 1 மணிக்கெலாம் முடிச்சுட்ருக்கீங்க. அந்த சமயத்தில் தான் தியேட்டர் ஓனர்ஸும் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. என் காலையில் ஓப்பன் பண்ணால் மதியானம் ஓப்பன் பண்ணால் என்னன்னு தெரில. தூக்கிட்டு போய் சொருகி வச்சிடுறாங்கப்பா 12 மணிக்குன்ட்டு. அந்த 12 மணிக்கு ஓப்பன் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நைட்டு 8 மணி 9 அப்படி விட்டு அந்த டைமில் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி காலையில் ரிலீஸ் பண்ணலாம், மதியானம் ரிலீஸ் பண்ணலாம். அந்த சமயத்தை வந்து ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்றது எல்லாத்துக்குமே தெரியும். எதனால் அப்படின்னா கிராஷ் ஆயிரும், சர்வர் கிராஷ் ஆயிரும். ஏன்னா அவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நைட் நேரத்தில் தூங்கிட்டு இருக்க நேரத்தில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்போ முடிச்சுட்டு இருக்க மட்டும் டப்புன்னு டிக்கெட் புக் பண்ணி அப்படி போயிடலாம். இப்போ வந்து புக்கிங் வைஸ் வந்து சரி மாதிரியே போயிட்டுருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ண வேலை. ஏன்னா வந்து விடாமுயற்சி திரைப்படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷனே மீட்டரே வந்து ஒரு 50% தான் இருக்குன்னு வைங்களேன். படமும் வந்து அந்தளவுக்கு நமக்கு ஹோப் கொடுக்குற மாதிரி இல்லை. ட்ரெய்லர் டீசர் எதுவுமே அந்தளவுக்கு ஹோப் கொடுக்குற மாதிரி இல்லை. படம் ஜெயிக்க போகுதா தோக்க போகுதான்றதுமே தெரியல. படம் பார்த்தா தெரிஞ்சுக்கணும். இருந்தாலும் அஜித் ரசிகரோட அந்த ஆர்வம் வந்து இந்த திரைப்படத்து மேலே ரொம்பவே இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் 2 வருஷம் கழிச்சு வருது இந்த திரைப்படம். படம் எப்படி அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை கொடுக்குதான்றதை பொறுத்து தான் பார்க்கணும். மகிழ் திருமணி எந்த மாதிரியான ஒரு ஃபிட்டிங் இந்த படத்துக்குள்ளே வச்சிருக்கான்றதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி பார்த்தாலுமே வந்து விடாமுயற்சி Day 1 கலெக்ஷன் வந்து ஓகே, அவங்க பர்டிகுலராக இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்தளவுக்கு க்ரேஸியாக புக்கிங் போயிட்டுருக்கு. எல்லா இடத்துலையும் சோல்ட் அவுட் தான். விடாமுயற்சி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, எல்லா இடத்துலையும் ஓவர்சீஸ், அதர் ஸ்டேட் எல்லா இடங்கள்லையுமே வந்து மொதல் ஷோ வந்து 6 மணிக்கு தான். பெங்களூரில் 6 மணி, கேரளாவில் 7 மணி, அப்புறம் ஆந்திரா தெலுங்கானாவில் வந்து 8 மணி 9 மணி இந்த மாதிரி இதில் இருக்கிறதுனால அவங்க வந்து மொதல் ஷோ முடிகிறதுக்குள்ளேயே நம்ம வந்து அடுத்த ஷோக்குள்ளே போயிடுவோம். அதனால் நம்ம அதை பார்க்க மாட்டோம். ஃபுல் ரிப்போர்ட்ஸ் நம்ம பார்க்க மாட்டோம். ஃபஸ்ட் ஹாஃப் மட்டுமே தெரிஞ்சுட்டு போகிறதுனால இந்த திரைப்படத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குன்னே சொல்லலாம். இருந்தாலும் விடாமுயற்சி வெற்றி பெறுமான்ற ஒரு கொஸ்டின் மார்க் எனக்குள்ளேயே கேட்டுக்கிட்டே இருக்குது. எதனால் அப்படின்னா ட்ரெய்லர் அந்தளவுக்கு நமக்கு இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இல்லை. பிரேக் டவுன் திரைப்படம் நம்ம பார்த்துருக்கோம். அதுவும் அந்த அளவுக்கான ஒரு கல்ட் கிளாசிக் படம்லாம் கிடையாது. ஒரு டீசெண்டான ஒரு ஆவரேஜ் படம் தான். அதை ரீமேக் பண்ணி ஒரு 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வச்சு 2 மணி நேரம் 34 நிமிஷம் வச்சு அந்த படம் ஒரு 1.5 மணி நேரம் தான் இருக்கும். ஒரு மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷனா இல்லை ஆரம்பத்திலே வந்து அவங்க 2 பேர்த்தோட கதையில் ஆரம்பித்து அவங்க பிரிஞ்சு அதுக்கப்புறம் திரிஷா காணாமல் போய் அதுக்கப்புறம் அஜித் தேடுற மாதிரி வருதா, இதை தேடிட்டு இருக்கும்போது நடுவில் இது சொருவாரா, இதெல்லாம் தெரியல. படம் பார்க்கும்போது தான் தெரியும். எனக்கு ஒரு விஷயங்க, இந்த தேடிட்டு இருக்கும்போது நடுவில் அப்படி நினச்சி பார்க்குற மாதிரி வந்துச்சுன்னா அவ்வளோதான் ஊற்றிக்கிச்சின்னு சொல்லலாம். எதனால் வந்து எப்படின்னா சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கோம். அந்த தேடல் சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கோம். அந்த சமயத்தில் நடுவில் ஒரு பிரேக் மாதிரி வந்து சொருக மாட்டார்னு நினைக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆரம்பத்திலேயே வந்து சவடிகா சாங் எல்லாமே ஆரம்பத்திலேயே நடந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக செகண்ட் ஹாஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் தேடுற மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃப்லேயே வந்து அவங்க ஃப்ளாஷ்பேக்கில் ஆரம்பத்தில் அவங்க ஜோடியாக இருக்கிறது, கல்யாணம் வருது, அதுக்கப்புறம் அவங்க 2 பேத்துக்குள்ளே இருக்கிற கன்வர்சேஷன், அப்புறம் அவங்க பிரிகிறது, அதெல்லாம் ஃபஸ்ட்டே முடிஞ்சிடும். அஜித்குமார் வந்து திரிஷாவை தேடுற சீன்ஸ் வந்து செகண்ட் ஹாஃபில் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அப்படி இருந்தால் தான் படம் வந்து ஸ்கேட்சியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். நடுவில் சுருகிற மாதிரி இருந்தால் ஒரு மாதிரி தான் போகும். அதனால் மகிழ் திருமணிக்கு நம்மளே இவ்வளோ யோசிக்கினா மகிழ் திருமணி எவ்வளோ வச்சுருப்பார், எவ்வளோ கிராஃப்ட் பண்ணியிருப்பார். வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு மகிழ் திருமணி மேலே 1% நம்பிக்கை இருக்குங்க. எதனால் அப்படின்னா அவரோட ஆர்ட் கிராஃப்ட் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அவரோட முந்தைய திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவரோட ஆர்ட் கிராஃப்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா பண்ணியிருப்பார். அந்த ஒரு நம்பிக்கையில் வந்து விடாமுயற்சி திரைப்படத்துக்கு போவோம். போயிட்டு படம் எப்படி இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுப்போம். இது வரைக்கும் இன்சைட் ரிப்போர்ட்ஸ் நிறையா வந்திருக்கும். அது எதுவுமே நீங்கள் நம்ப வேணாம். எதனால் அப்படின்னா இன்சைட் ரிப்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் விடாமுயற்சி படக்குழுவினர் மட்டும்தான் பார்ப்பாங்க. டைரக்டர் டீம், அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர், அந்த ஒரு குழு மட்டும்தான் பார்ப்பாங்க. அவங்க பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து படம் பிடிச்சிருக்கும். ஏன்னா வந்து அவங்க எடுக்கிற படம் அவங்களே எப்படி பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. அவங்க எடுக்கிற படம் அவங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும். அவங்க வந்து ஒவ்வொரு மாதிரி கிராஃப்ட் பண்ணி ஒவ்வொரு மாதிரி பார்த்துருப்பாங்க. அதனால் நீங்கள் எப்பயுமே இன்சைட் ரிப்போர்ட்ஸ் நம்ப வேணாம். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மக்கள் சொல்லுவாங்க. மக்களோட ரிப்போர்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்றது நீங்கள் சொல்லுங்கள். இன்சைட் ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு இதை பார்த்துலாம் நீங்கள் முடிவு பண்ண வேணாம். நீங்கள் போய் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கிறத முடிவு பண்ணுங்கள். அதுதான் வந்து ஒரு நல்ல வழி. ஏன்னா வந்து அவங்களுக்கு இஷ்டத்துக்கு அவங்க சொல்லுவாங்க, இந்த படம் இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படி இருக்குது, ஏட்ரஸ் வேணுட்டு வந்து நல்லா இல்லைன்றதை சொல்லி பரப்புறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அண்ட் எண்ட் ஆஃப் தி டே வந்து நீங்கள் படம் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா தான் உங்களோட ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸாக இருக்கும். ஓகே கைஸ், விடாமுயற்சி திரைப்படத்துக்கு யாரால டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க, எந்தெந்த ஷோ எப்போ போகிறீங்கன்றதை காமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.